டெல்லி பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவர் சங்க தேர்தலில் முக்கிய பதவிகளை பாரதிய ஜனதாவின் மாணவர் அமைப்பான ஏபிவிபி கைப்பற்றியது. இந்த வெற்றி தேசமே முதன்மையானது என இளைஞர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி மூலம் நமது நாட்டின் வலிமையை எதிரிக்கு காட்டிவிட்டோம். சவால்களை கண்டு நாம் எப்போதும் பின்வாங்கியது இல்லை என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு தனது நிதியை மாநில அரசுகளுக்கு தாமதமின்றி சரியான நேரத்தில் வழங்க வேண்டும் என ஊரக வளர்ச்சித்துறை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழகத்தில் வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. சுய உதவிக் குழுக்கள் சிறப்பாக செயல்படுவதாக மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். ரூபாய் 25.81 கோடி சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளது என்றார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் நாளை மற்றும் 21ஆம் தேதிகளில் மேற்கொள்ள இருந்த சுற்றுப்பயணம் அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறைந்த நடிகர் ரோபோ சங்கரின் உடல் சென்னை வளசரவாக்கம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் ஏராளமான திரைத்துறையினர் கலந்து கொண்டனர். சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை திமுக பிரமுகர் தரக்குறைவாக பேசியதற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை முடக்கும் சர்வாதிகார திமுக அரசு எனவும் விமர்சித்துள்ளார். நாகை மாவட்டம் புத்தூர் அண்ணாசிலை அருகே பிரச்சாரம் செய்ய தவேக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. அரை மணி நேரத்தில் பேசி முடிக்கவும், வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது, போக்குவரத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது தொண்டர்கள் கடைபிடிக்க வேண்டிய 12 வழிகாட்டு நெறிமுறைகளை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ளார். மரங்கள், சுவர்கள், வாகனங்களில் ஏறக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தவேக சார்பில் ஏற்பாட்டாளர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. நாகையில் 7 பேர் கொண்ட குழுவும், திருவாரூரில் 15 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளதாக தவேக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆசிரியர் கூட பாதிக்காத வகையில் டெட் தேர்வில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிரா, கேரளா போன்ற மாநிலங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். நாங்களும் எங்களின் கோரிக்கையை தெரிவிப்போம் என்றார். திமுக ஆட்சிக்கு வந்த 26 மணல் குவாரிகளை அமைத்துள்ளனர். அதனால்தான் இதில் தடுப்பணை கட்டுவதற்கு திமுக அரசு தயங்குகிறது என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் மக்கள் வாழ இயலாத சூழல் ஏற்படும் என்றார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாக கூறுவது தவறு. மது அருந்துவோர் பொது இடங்களில் காலி பாட்டில்களை வீசி செல்வதை தவிர்க்கவே கூடுதலாக 10 ரூபாய் வாங்கப்படுகிறது. அது வைப்பு தொகை என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், எல் முருகன், செல்வ பெருந்தகை உட்பட பல அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நண்பர் ரோபோ சங்கர் காலமான செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். அனைவரிடத்திலும் அன்போடு பழகும் அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என தவேக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார். செங்கோட்டையன், பழனிசாமி மாறி மாறி டில்லிக்கு படையெடுக்கிறார்கள். அதிமுக கட்சியின் உள்விவகாரத்தில் அமித்ஷா தலையிடுகிறார். அவருடைய வீடுதான் கோர்ட்டாக இருக்கிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்தார். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வெறும் 36 நொடிகளில் 2 வாக்காளர்களை நீக்கிவிட்டு பிறகு மீண்டும் தூங்கச் செல்கிறார்கள். ஓட்டு திருட்டு இப்படித்தான் நடக்கிறது என காங்கிரஸ் எம்பி ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். ஓட்டு திருட்டு என்ற பெயரில் இந்தியாவின் ஜனநாயகத்தை ராகுல் துஷ்பிரயோகம் செய்கிறார். அவரை நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள் என பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இந்தியாவில் பீகார் எஸ்ஐஆர் பிரச்சினை பூதாகரமாகியுள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் மோசடி நடப்பதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங், இன்றைய மேம்பட்ட தொழில்நுட்ப யுகத்தில் நாட்டின் தேர்தல்களை ஹேக்கர்களிடம் ஒப்படைக்கலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். வாரிசு அரசியலுக்கு எதிராக இருக்கும் ஜென்சி தலைமுறையினர் வெகுண்டெழுந்தால் ராகுல் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே கூறினார். ராகுல் இனி இந்த தேசத்தை விட்டு வெளியேற தயாராகிக் கொள்ளலாம் என்றார். கேரள மாநிலம் வயநாட்டிற்கு காங்கிரஸ் பார்லிமெண்ட் குழு தலைவர் சோனியா மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பயணம் மேற்கொண்டுள்ளனர். முன்னதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் வயநாடு எம்பியுமான பிரியங்கா அங்கு ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்று வருகின்றார். வங்கக்கடலில் வரும் 23, 26ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து 2 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகத்தில் வரும் 19, 21 ஆகிய 2 நாட்களுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது.
பிரிட்டன் சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பிரிட்டனில் பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசினார். மோடிக்கு மிகவும் நெருக்கமானவன் நான், எங்களுக்குள் மிகச்சிறந்த உறவு உள்ளது என்று ட்ரம்ப் கூறினார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவது என்னை ஏமாற்றமடைய செய்தது. அமெரிக்காவுடன் நியாயமாக நடந்து கொள்ளாததால் இந்தியா மீது இறக்குமதி வரிகளை விதித்தேன் என ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவில் டிக்டாக் செயலி மீதான தடையை தொடர்ந்து தாமதப்படுத்தி வரும் அதிபர் ட்ரம்ப், எனக்கு டிக்டாக் பிடிக்கும், அதிபர் தேர்தலில் வெற்றி பெற அது எனக்கு உதவியது என தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த அரசு உத்தரவு வழங்கவில்லை. போராட்டத்தில் ஊடுருவிய சதிகாரர்கள் வன்முறையாக மாற்றினார்கள் என முன்னாள் பிரதமர் ஷர்மா ஒலி கூறியுள்ளார். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது தங்களின் பயங்கரவாத தலைமையிடமான முரிட்கே முகாம் தகர்க்கப்பட்டது உண்மைதான் என லக்ஷர் இ தொய்பா பயங்கரவாதி காசிம் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் குஜராத் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் எரிபொருள் கருவி வடிவமைப்பில் இருந்த குறைபாடே 260 பேர் மரணத்திற்கு காரணம் என கூறி விமான தயாரிப்பு நிறுவனங்கள் மீது உயிரிழந்த 4 பயணிகளின் குடும்பத்தினர் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். மயிலாடுதுறை அலகுடி திருக்கழிப்பாளையம் இடையே கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்ட வலியுறுத்தி ஆற்றில் இறங்கி தொண்டர்களுடன் பாமக தலைவர் அன்புமணி போராட்டம் நடத்தினார். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு 9 மாதங்கள் ஆகியும் இழப்பீடு வழங்காமல் துரோகம் செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் கொள்கையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாளத்துக்கு சென்றபோது சொந்த நாட்டில் இருப்பதைப் போல் உணர்ந்தேன் என காங்கிரஸ் அயலக அணித் தலைவர் சாம் பித்ரோடா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை மோடி மாற்றிவிட்டார் என கூறுவதெல்லாம் பாஜகவின் போலி பிரச்சாரம் என விமர்சித்துள்ளார். வேலூரில் உள்ள காவல் பயிற்சி பள்ளிக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்தியா முன்னேறுவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சில அரசியல் கட்சிகள் செயல்படுவதாக இந்து முன்னணி மாநில செயலாளர் அண்ணாதுரை குற்றம் சாட்டியுள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நடிகையும் பாரதிய ஜனதா எம்பியுமான கங்கனா ரனாவத் சந்தித்தபோது நேற்று என் உணவகத்தில் 50 ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரம் நடந்துள்ளது. ஆனால் நான் என் ஹோட்டல் ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 15 லட்சம் சம்பளம் கொடுக்கிறேன். தயவு செய்து என் வலியையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று தனது நிதி இழப்பு குறித்து அவர் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய மோடி அரசு மக்களுக்கு வழங்கிய கொரோனா தடுப்பூசி இலவசம் இல்லை என திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேட் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசு தடுப்பூசிகளை வாங்க வெளிநாட்டு வங்கிகளிடமிருந்து சுமார் $3 பில்லியன் கடன் வாங்கியது. இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 26,460 கோடிக்கு சமமான அந்த கடனை தற்போது இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வரிகள் மூலம் திருப்பி செலுத்துவதாக கூறினார். சீமானுக்கு எதிராக அரசியல் செய்ய தன்னை காங்கிரஸ் அழைத்து வந்ததாக பச்சை பொய்யை சொல்லி 14 ஆண்டுகளாக தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாக நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு சீமான் மீது குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் 50 லட்சம் செலவில் வேலு நாச்சியார் சிலை கட்டப்பட்டது. இதனை இன்று முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள், மேயர் பிரியா ஆகியோர் பங்கேற்றனர். ஆன்லைன் கேம் புதிய விதிமுறைகள் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வரும் என்று மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் முதல்வருக்கு மாற்றுத்திறனாளிகள் பக்கபலமாயிருக்க வேண்டும். கேட்கும் இடத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகளை இன்று கொடுக்கும் அதிகாரத்திற்கு வரவழைத்து அமர்த்தியது திமுக தான் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் அரசு மற்றும் ராணுவத்துக்கும் உள்ள தொடர்பை உலகம் அறியும். ஆபரேஷன் சிந்தூரில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாதி வெளியிட்ட வீடியோ அதனை தெளிவுபடுத்துகிறது என மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. விண்வெளி ஆய்வை பொறுத்தவரை இது நமக்கு ஒரு பொற்காலம். ககன்யான் திட்டத்தின் வெற்றிக்கான பாதையை நோக்கி எனது பணி இருந்து வருகிறது என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார். பிரதமர் மோடிக்கு பிரிட்டன் மன்னர் சார்லஸ் பிறந்தநாள் பரிசாக கடம்ப மரக்கன்று ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். இந்த மரக்கன்றை மோடி தனது இல்லமான செவன்லோ கல்யாண் மார்க்கில் இன்று நட்டார். தமிழகத்தில் 6 ஆண்டுகளாக தேர்தலில் பங்கேற்காமல் இருந்த 42 கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுதும் 474 கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது. ஆசியாவின் முதல் பெண் ரயில் லோகோ பைலட் என்ற பெருமை பெற்ற சுரேகா யாதவ் பணி ஓய்வு பெற்றார். 36 ஆண்டுகளாக பணியாற்றிய சுரேகாவுக்கு மும்பையில் பிரிவு உபசார விழா நடந்தது. தொழிலதிபர் லலித் மோடியின் சகோதரர் சமீர் மோடி பாலியல் வன்கொடுமை வழக்கில் டெல்லி விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அமெரிக்கா கலிபோர்னியாவில் தெலுங்கானாவைச் சேர்ந்த 30 வயதான ஐடி ஊழியர் முகமது நிசாமுதீன் அவர் தங்கியிருந்த அறையில் இருந்த ரூம்மேட்டுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக
போலீசாரால் கடந்த 3ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது உடலை இந்தியா கொண்டுவர அவரது குடும்பத்தினர் வெளியுறவுத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லையை தாண்டி பொதுமக்கள் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்காக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது முதல் தாக்குதல்கள் அதிகாலை 1 மணிக்கு நடத்தப்பட்டது என முப்படை தளபதி அனில் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள கூடுதல் வரி வரும் நவம்பர் மாதத்திற்குள் விலக்கிக் கொள்ளப்படலாம் என மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார். 2796 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. ஆந்திர மாநிலம் சியாவரத்தை சேர்ந்தவர் வெங்கடேஷ். குடிபோதையில் வீட்டிலிருந்த அவரை கட்டுவிரியன் பாம்பு கடித்தது. அந்த பாம்பை பிடித்த வெங்கடேஷ் அதன் தலையை கடித்து துப்பிவிட்டு அங்கேயே தூங்கினார். குடும்பத்தினர் மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் வளாகத்திற்கு வெளியே உள்ள பாதாள சாக்கடையை சுத்தப்படுத்தும் பணிகளுக்கு மனிதர்களை பயன்படுத்திய பொதுப்பணித்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. அபராத தொகையை தூய்மை பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்திற்கு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஐபோன் 17 விற்பனை இன்று தொடங்கிய நிலையில் மும்பையில் அதற்காக பலரும் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கூட்டம் அதிகமானதால் பாதுகாவலர்களுக்கும் மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. UPS எனப்படும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை வருகிற 30ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யுமாறு அரசு ஊழியர்களை நிதியமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் புரட்டாசி பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள், தேன், பால், தயிர், பழ வகைகள், சந்தனம் உள்ளிட்ட மங்கல பொருட்களால் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன் சிறப்பு வழிபாட்டிற்கு பின் புறப்பட்டு சென்றது. தேவி விக்கிரகத்திற்கு தமிழ்நாடு மற்றும் கேரள போலீசார் துப்பாக்கி ஏந்தி மரியாதை செலுத்தினர். ஊட்டி, கொடைக்கானலை தொடர்ந்து வால்பாறையில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்த வேண்டும். வாகனங்களில் பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றனவா என சோதனை நடத்தவும் அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூரில் தவேக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்யும் பகுதியில் மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக மின்தடை அறிவிக்கப்பட்ட நிலையில் அதை ஒத்திவைப்பதாக மின்வாரியம் அறிவித்துள்ளது. சென்னை தீநகர் பகுதியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமுக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பிறப்பு சான்று கேட்டு விண்ணப்பித்த ஒருவருக்கு உடனடியாக சான்று வழங்கினார். சென்னை தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கம் ஏரியில் குளிக்க சென்ற 8ஆம் வகுப்பு மாணவர்கள் லோகேஷ், சஞ்சய் ஆகியோர் நீரில் மூழ்கி பலியானார்கள். தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி சவுக்கு சங்கருக்கு எதிராக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சீமான், விஜயலட்சுமி விவகாரத்தில் தன் மீது அவதூறு பரப்பும் சவுக்கு சங்கரை கைது செய்ய வேண்டுமென அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் புகார் அளிக்க அக்டோபர் 8ஆம் தேதி வரை இறுதி வாய்ப்புள்ளது. அதற்குள் புகார் அளிப்பவர்களுக்கு மட்டுமே இழந்த தொகை பெற்றுத்தரப்படும் என சென்னை ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. நேரிலோ அல்லது இமெயில் வாயிலாகவோ புகார் அளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெறவுள்ள வேர்ல்ட் பீச் அல்டிமேட் சேலஞ்ச் போட்டியில் பங்கேற்கும் இந்திய ஃப்ளையிங் டிஸ்க் இந்தியா மாஸ்டர்ஸ் மகளிர் அணியில் உள்ள தமிழக வீராங்கனைகளுக்கு ரூபாய் 6 லட்சம் நிதியை துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார். திமுக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி வடசென்னை அனல்மின் நிலையத்தின் 2வது அலகில் வேலை பார்க்கும் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனுஷ்கோடி பகுதியில் இந்திய எல்லைக்குள் வந்த 2 இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படையினர் கைது செய்தனர். எல்லை தாண்டி வந்த அவர்களிடம் விசாரணை நடக்கிறது. வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் உத்தரகாவேரி என்று அழைக்கப்படும் அகரமாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இரு கரைகளிலும் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்கிறது. சென்னை ஐகோர்ட் மற்றும் சுங்கத்துறை தலைமை அலுவலகம் ஆகியவற்றிற்கு மர்ம நபர்கள் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர். தகவல் அறிந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை நடத்தினர். மறைந்த நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். திருவனந்தபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடப்பதால் மதுரை குருவாயூர் ரயில் நாளை ஒருநாள் மட்டும் கொல்லம் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இனி ஒவ்வொரு மாதமும் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கருணாநிதி நூற்றாண்டு கட்டிடத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை தொடங்கி வைத்து அதற்கான லோகோவையும் வெளியிட்டார். தெலுங்கானா மாநிலம் நாச்சஹள்ளி கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் ஷேர் ஆட்டோ மீது லாரி மோதியதில் 2 பேர் பலியானார்கள், ஒருவர் காயமடைந்தார். போலீசார் லாரி டிரைவரை கைது செய்து விசாரிக்கின்றனர்.
விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக காந்தி நகர், விஜிபி நகர், ஸ்ரீராம் நகர் பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மழைநீர் வெளியேறும் முக்கிய வாய்க்கால்கள் மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் நேற்று இரவு பெய்த கனமழையால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மருத்துவர்கள், செவிலியர்கள், நோயாளிகள் அவதியடைந்தனர். வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரியபேட்டை பாலாறின் கிளையாற்றில் வெள்ளம் ஏற்பட்டு கோட்டை பெரியபேட்டை இடையிலான தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து வந்த 6 போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னை நீலாங்கரையில் உள்ள நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் வீட்டிற்குள் மர்ம நபர் புகுந்தார். பாதுகாவலர்கள் ஆசாமியை மடக்கி பிடித்து நீலாங்கரை போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அந்த நபர் மதுராந்தகத்தைச் சேர்ந்த 24 வயதான மனநலம் சரியில்லாத இளைஞர் என்பது தெரிந்தது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்க்க வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 81,840 ரூபாய்க்கும், 1 கிராம் 10,230 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 143 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மும்பை ஹைகோர்ட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனையில் பொருள் என்பது உறுதியானது. மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவிலிருந்து 2 வீலரில் கஞ்சா கடத்தி வந்த தேவாரத்தை சேர்ந்த 2 நபர்களை மதுவிலக்கு போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 14 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் அரசு பஸ்ஸில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட ஜெயக்குமார் என்பவர் நடுவழியில் இறக்கிவிடப்பட்டதால் கல்வீசி பஸ் கண்ணாடியை உடைத்துள்ளார். இதில் கண்ணாடி துகள்கள் பட்டு இளம்பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். பின் போலீசாரால் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டார். குவைத்திலிருந்து ஐதராபாத்திற்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட ரூபாய் 3.36 கோடி மதிப்பிலான 3.38 கிலோ தங்கத்தை வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தி வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் பல்கலைக்கழக பாடங்களில் இடம்பெற்றிருந்த பெண்கள் எழுதிய புத்தகங்கள் நீக்கப்பட்டுள்ளன. பெண்கள் எழுதிய 140 புத்தகங்கள், ஈரானிய எழுத்தாளர்களின் 310 புத்தகங்கள் என 680 புத்தகங்களுக்கு தலிபான் அரசு தடை விதித்துள்ளது. ரஷ்யாவில் இன்று மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 7.08 பதிவானது. கம்சட்கா பகுதியில் கடலுக்கு அடியில் 128 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக USGS எனப்படும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் சாபகார் துறைமுகத்தில் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளுக்கான பொருளாதார தடை விலக்குகளை ரத்து செய்ய அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இது இந்தியாவுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் உள்ள பார்லிமென்ட்டுக்கு வெளியே நேஷனல் மால் பகுதியில் கையில் வெட்காயின் ஏந்தியபடி இருக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்பின் 12 அடி உயர பொன்னிற சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் பலன் அளிக்காது என்பது நிரூபணமாகி வருகிறது என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்தார். கால்பந்து அணிகளுக்கான உலக தரவரிசை பட்டியலில் ஸ்பெயின் அணி முதலிடத்துக்கு முன்னேறியது. கடந்த 28 மாதங்களாக முதல் இடத்தில் நீடித்து வந்த உலக சாம்பியன் அர்ஜென்டினா அணி 3வது இடத்துக்கு சென்றது. சென்னை கோவளத்தில் தேசிய அளவிலான அலைச்சறுக்கு போட்டி 2வது நாளாக நடந்தது. 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டியில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறது. ஆசிய கோப்பை லீக் போட்டியில் இன்று இந்தியா, ஓமன் அணிகள் மோதுகின்றன. இதில் இந்திய வீரர்கள் அசத்தினால் ஹாட்ரிக் வெற்றி பெறலாம். AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த் நடிப்பில் செப்டம்பர் 5 வெளியான படம் மதராசி. கலவையான விமர்சனங்கள் வந்த போதிலும் இப்படம் தற்போது 100 கோடி வசூலை கடந்துள்ளது. டாக்டர், டான், அமரன் படங்களை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு 4வது 100 கோடி ரூபாய் படமாக மதராசி அமைந்துள்ளது. அதே சமயம் படம் இன்னும் லாப கணக்கை ஆரம்பிக்கவில்லை என்கிறார்கள். 2015 மோகன் ராஜா இயக்கத்தில் ரவி மோகன், அரவிந்த் சாமி, நயன்தாரா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தனி ஒருவன். இதன் 2ஆம் பாகம் 2023 அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது வரை படம் துவங்கவில்லை. இது பற்றி மோகன் ராஜா கூறுகையில், தனி ஒருவன் 2 பற்றி தயாரிப்பாளரிடம் பேசினேன். பட்ஜெட் காரணமாக இப்போது தயாரிக்க சரியான நேரமில்லை. ஆனால் கண்டிப்பாக எடுப்பதாக சொல்லியிருக்கிறார் என்றார். இதன் மூலம் தனி ஒருவன் 2 படம் இப்போதைக்கு உருவாகாது என தெரிகிறது. மோகன்லால் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கும் படம் விருஷபா.
நந்தா கிஷோர் இயக்கியுள்ளார். தற்போது இதன் டீசரை வெளியிட்டுள்ளனர். பாகுபலி போன்ற சரித்திர பின்னணியில் இப்படம் உருவாகியுள்ளது. மன்னர் வேடத்தில் மோகன்லால் சண்டையிடும் காட்சிகள், பிரம்மாண்ட அரண்மனை செட்டுகள் போன்றவை டீசரில் இடம்பெற்றுள்ளன. தெலுங்கு, மலையாளம் என இரு மொழிகளில் உருவாகியுள்ள இப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது. தமிழில் பல படங்களில் நடித்தவர் அப்பாஸ். சில காலம் வாய்ப்பின்றி வெளிநாடுகளில் சென்று வேலை பார்த்தார். தற்போது மீண்டும் படங்களில் நடிக்கிறார். ஜிவி பிரகாஷ் நடிக்கும் ஒரு படத்தில் முக்கிய வேடத்தில் நடிப்பவர் அடுத்து ஒரு வெப் சீரிஸில் நடிக்கிறார். இதில் கதையின் நாயகியாக துஷாரா விஜயன் மற்றும் அதித்தி பாலன் நடிக்க சர்க்குணம் இயக்குகிறார். தமிழ், தெலுங்கில் நடிக்கிறார் பிரியங்கா மோகன். தற்போது பவன் கல்யாணின் ஓஜி படத்தில் நடித்துள்ளார். இவருக்கு நடிப்பு வரவில்லை என வலைத்தளத்தில் நிறைய மீம்ஸ்கள் வெளியாகின. இது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த பிரியங்கா, என்னை பிடிக்காதவர்கள் என்னை பற்றி காசு கொடுத்து மீம்ஸ் போடுகிறார்கள். அவர்கள் யார் என தெரியவில்லை. இந்த மீம்ஸை பார்த்து ஒருபோதும் நான் கவலைப்படுவதும் இல்லை, மனம் உடைந்து போவதும் இல்லை. இன்னும் என்னை திடப்படுத்திக் கொள்கிறேன் என்றார். மனநிலையில் ஏற்படும் தயக்கங்களை நான் என் சிறிய வயதிலேயே உடைத்துவிட்டேன். ஏதாவது தவறு செய்தால் உடனே என் மனைவி காலில் விழுந்து விடுவேன். ஏதாவது கோபமாக பேசிவிட்டால் என் மகளின் காலிலும் விழக்கூட தயங்க மாட்டேன் என சக்தி திருமகன் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் ஆண்டனி பேசியுள்ளார். என்னை சர்வதேச கைக்கூலி என விமர்சிக்கின்றனர். நான் ஒரு தினக்கூலி. எனது சொந்த வருமானத்தின் மூலம் மட்டுமே சமூகத்துக்கு உதவிகளை செய்கிறேன். மக்கள் துணையாக நிற்கும் வரை தொடர்ந்து சேவை செய்வேன் என தன் மீது எழுந்த விமர்சனங்கள் குறித்து நடிகர் பாலா மனம் திறந்து பேசியுள்ளார். நடிகை பூஜா ஹெக்டே படப்பிடிப்புக்காக சென்னை வந்திருந்தார். அதை முடித்துவிட்டு மும்பை செல்ல விமான நிலையம் சென்றார். சென்னையில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. காரில் பயணித்தபடி அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் வெளியிட்ட பூஜா, விமான நிலையத்துக்கு ஒரு விரைவான படகு சவாரி வேண்டுமென நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளார். ரோபோ சங்கருக்கு குடலில் இரத்தப்போக்கு இருந்துள்ளது. மேலும் உள் உறுப்புகள் செயலிழந்த நிலையில் வயிற்று பகுதியிலும் மிக தீவிரமான பிரச்சனைகள் இருந்ததால் ரோபோ சங்கர் இறந்ததாக கூறப்படுகிறது. என்னை பிடிக்காதவர்கள் காசு கொடுத்து எனக்கு எதிராக மீம்ஸ் போடச் சொல்கிறார்கள். அவர்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதுபோன்ற மீம்ஸ்களுக்கெல்லாம் நான் கவலைப்படுவதில்லை என நடிகை பிரியங்கா மோகன் தெரிவித்துள்ளார்.